வணக்கம். இந்த ஃபேன் சத்தத்தில் என்னோட குரல் உங்களுக்கு கேட்குதோ இல்லையோ தெரியல. ஆனாலும் இந்த ஃபேன் சத்தத்தோட என்னோட பேத்தலையும் நீங்கள் சகிச்சு தான் ஆகணும். ஏன்னா வெளியே போய் வீடியோ போட, வீட்டில் சமையல் பண்ணி வீடியோ போட எனக்கு இப்போதைக்கு வழி இல்லை. சரி, ஏதாவது ஒரு கடை நல்ல கடையாக இருந்தால் பார்த்துட்டு வாப்பா, போய் வீடியோ போடுவோன்னு சொன்னால் பைக்கில் கொண்டு போய் அம்மாவை ஒரு 10 நிமிஷம் இறக்கி விட்டுட்டு வீடியோ எடுக்க விட்டு வரக்கூடாதா? சொன்ன உடனே போய் அதுவே ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருது. வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா வெளியே போக. சரி, அது போகட்டும். ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஒரு திசையில் எனக்கு தலை வச்சு நைட்டு தூங்கினாக்கா ஒரே கசன்னு கனவா, அது என்னன்னே புரியலை. ஒரே யாரோ பேசுகிற மாதிரி, நான் பதில் சொல்கிற மாதிரி, அந்த கொசன்னு ஒரே நைட்டு பூராமே ஒரே இதுதான். அதனால சரின்னுட்டு நான் இந்த பக்கம் மாற்றி படுத்துடுறது, இப்போ படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்கிறது. என் பையனும் கூட சில சமயத்தில் நான் நைட்டில் கொஞ்சம் இடம் விடாமல் படுத்திருந்தேன்னாக்கா அங்கே படுத்தா அதுக்குமே அந்த மாதிரி அந்த இடம் படுக்க சரி வரல, ஒரு மாதிரியாக தூங்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் சாம்பிராணி அது இதெல்லாம் பொருத்தி எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறது. வேறு எதுவும் தப்பாக நினைக்க மாட்டோம். இப்போ இன்னொரு கதை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பையன் நேற்று காலையில் ஊருக்கு போயிருந்துச்சு. சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சடவுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், காலையில் 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு ஏதோ பழைய வீடியோ மாதிரி ஞாபகம் வரும் நான் இப்படி பேசுனேன்னா, கட்டில் என்ன பண்ணேன், வாசலில் போட்டு படுக்கக்கூடாதுன்னுட்டு வாசலை விட கொஞ்சம் தள்ளி உள்ளே தள்ளி போட்டு படுத்தேன். பக்கத்தில் மொபைலை காது பக்கத்தில் வச்சு ஓட விட்டுட்டு படுத்தேன். படுத்தது தான் தெரியும், அப்படியே தூங்கிட்டேன். 10 மணிக்கு படுத்தவ அப்படியே தூங்கிட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபேன் சத்தம் கேட்டு தான் முழித்தேன். மணி என்னன்னு பார்த்தா 3 மணி. 11, 12, 1, 2, 3, 5 மணி நேரம் தூங்கியிருக்கேன். ஆனால் எப்படி ஒரு தூக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த தூக்கம், எந்த ஒரு இதுவும் இல்லாத, ஒரு இடையூறும் இல்லாத ஒரு ஆழ்ந்த தூக்கம். நல்லா தூங்கி எழுந்திருச்சேன். ஆனால் அந்த தூங்கின மாதிரியே ஒரு இதெல்லாம் தூங்கி முடித்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்படியே படுத்துகிட்டே தான் இருந்தேன். 3 மணி ஆச்சுன்னா கூட மொபைல் ஓடிட்டே இருந்தது, அதுவாகவே ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மறுபடியும் மொபைலை ஆன் பண்ணி மணி பார்த்துட்டு மறுபடியும் மொபைலை ஓட விட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேனே தவிர மணி 3 மணி ஆச்சு. எதனா சாப்பிடுவோங்கிற ஞாபகமே இல்லை. அப்புறமா தான் நானாக தான் சாப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அதே 2 தோசை தான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மொபைல் பார்த்துட்டே இருந்தேன்னா, அப்புறம் நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனால் பகலில் கொஞ்சம் கட்டில் மறுபடி தள்ளி போட்டு படுப்பேன். அது மாதிரியே படுத்துட்டேன். அதாவது எந்த திசையில் தலையை வச்சாக்கா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கோ அந்த பக்கமே படுத்துட்டேன். படுத்தா எப்போ படுத்தனோ அப்போலேருந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் முழுசாக முழிப்பு வரவே இல்லை. தூக்க மாத்திரை, அப்புறம் ஒரு துணைக்கு ஒரு மாத்திரை, ரிலீஃப் மாத்திரை. அந்த ரிலீஃப் மாத்திரையை சாப்பிட்டாக்க எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா
இந்த கசன்னு அந்த திசையில் படுத்தா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் வந்து நான் கோட்டயத்தில் இருக்கிறேம்மா, விடிய காலம் 4 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி இருந்துச்சு. சரிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போவுமே பையன் ஊருக்கு போயிருந்துச்சுன்னா திரும்பி வர்ற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். மாத்திரை போட்டால் கூட தூங்கவே மாட்டேன், வர்ற வரைக்கும் முழிச்சிட்டே தான் இருப்பேன். ஆனால் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரைகுறை தூக்கம், அதில் வந்து யாரோ பேசுகிற மாதிரி நான் பதில் பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் அது ஒரே ஒரே குழப்பம். அப்போ கரெக்டாக 4 மணிக்கு பையன் வந்து கதவை தட்டவும் நான் வந்து ஏதோ பதில் சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டேன் போல இருக்கு. அதாவது நான் வந்து இந்த கனவுல ஏதோ பேசுகிறதுக்கு தான் பதில் பேசின மாதிரி பேசிட்டு திரும்பி படுத்துட்டேன். பையங்கிற ஞாபகம் இல்லை. அப்புறம் மறுபடி பையன் என்ன பண்ணா, அம்மா நான் வெளியே நிற்கிறேம்மா அப்படின்னு சொல்லுது, காதில் விழுகுது. ஆனால் வந்து முழிப்பு வரல. நான் என்ன பண்ணேன், அப்படியே தூக்கத்துலேயே கதவு சாத்தி இருந்தால் வெளியே தான் நிற்கணும், கதவு சாத்தி இருந்தால் வெளியே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்திருக்கேன். மறுபடியும் பையன் அதே மாதிரி அம்மா வெளியே நிற்கிறோமா அப்படின்னு. எனக்குன்னா இப்போ தான் சிரிப்பு தாங்க முடியல. என் பையன்கிட்ட இன்னைக்கு இப்போ தான் கேட்டேன், நான் நேற்று என்ன காலைல என்னப்பா சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு. கதவு சாத்தியிருந்தா வெளியே தான் நிற்கணும்னு சொன்னீங்க. சரி, ஆள் தூக்கத்தில் கோவத்தில் இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னுச்சு. ஆனால் நான் எழுந்திரிச்சு கதவை திறக்க போகும்போது கூட திரும்பவும் அதே வாசகம்தான் சொல்லிட்டு போனேன், கதவை சாத்தியிருந்தால் வெளியே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கதவை திறந்து விட்டு மறுபடியும் வந்து படுத்து தூங்கிட்டேன். இது நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் வருது. மணி 11:30 ஆச்சு. ஆனால் இப்படி முழிச்சுக்கிட்டு எல்லாம் மாத்திரையும் சாப்பிடாச்சு, தூக்கம் வராது இருக்கேன். நீங்கள் முழிச்சிருப்பீங்கன்னு உங்கள்கிட்ட கதை சொன்னேன். நான் முழிச்சிருந்தா கதையை கேட்டிருப்பீங்க. இல்லைன்னா நல்லா தூங்க. குட் நைட். நாளைக்கு பார்க்கலாமா?